பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 6 கணிதத்துல 15வது பாட அழகான நீளம் பாடத்துல ஒரே ஒரு விஷயம் மட்டும் படிச்சு கொண்டு அதற்கு அடுத்த பாட அழகான திரவ அளவீடுகளை பற்றி படிப்போம். நீளத்துல நாங்கள் நீளத்தை அளக்கக்கூடிய அலகுகள், அந்த அலகுகளுக்கு இடையில உள்ள தொடர்பு, அந்த தொடர்பை வச்சு கொண்டு சென்டிமீட்டர்ல தார அளவு மீட்டருக்கு வார மாற்றுறது, அதே போல மீட்டரில் தார நீளத்தை கிலோமீட்டருக்கு வார மாற்றுறது என்பது தொடர்பாக சென்ற வகுப்புல நாங்கள் படிச்ச நாங்கள் இந்த நீளத்துல சுற்றளவு என்கிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நாங்கள் படிச்சுட்டு அடுத்த பாட அளவுக்கு செல்லலாம். சுற்றளவு அப்படி எல்லாம் என்ன, அதாவது ஒரு மூடிய தளவுருவை சுற்றி ஒரு மூடிய தளவுருவை சுற்றியுள்ள மொத்த நீளத்தை தான் நாங்கள் சுற்றளவு என்று சொல்லுவோம். ஒரு மூடிய தளவுருவாக இருக்க வேணும். இது ஒரு மூடிய நேர்கோட்டு தளவுரு. இந்த தளவுருவுடைய தளவுருவை சுற்றியுள்ள மொத்த நீளம்தான் சுற்றளவு எனப்படும். உதாரணமாக இது ஒரு செவ்வடிவமான தளவுரு என்று நாங்கள் எடுத்துக்கொள்வோம். செவ்வகத்தினுடைய எதிரெதிர் பக்கங்கள் சமனாக இருக்கும். இந்த நீளத்தை 6 சென்டிமீட்டர் என்றும் அகலத்தை 4 சென்டிமீட்டர் என்றும் எடுப்போம். எதிரெதிர் பக்கங்கள் சமனாக இருக்கும் செவ்வகத்துக்கு. இந்த நீளமும் 6 சென்டிமீட்டராக இருக்கும், இந்த அகலம் 4 சென்டிமீட்டராக இருக்கும். ஒரு செவ்வக வடிவமான ஒரு தளவுருவை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இதனுடைய சுற்றளவு அப்படி என்றா என்ன? சுற்றளவுண்டா இந்த செவ்வக வடிவமான தளவுருவை சுற்றியுள்ள மொத்த நீளம், எல்லா பக்கங்களின் நீளங்களையும் நாங்கள் கூட்டுவோம். இது 6 சென்டிமீட்டர், நீளம் 6 சென்டிமீட்டர், 2 நீளங்கள் இருக்குது. 6 சென்டிமீட்டர் சக 6 சென்டிமீட்டர், 2 அகலங்கள் இருக்குது. 4 சென்டிமீட்டர் சக 4 சென்டிமீட்டர். இந்த செவ்வகத்தை சுற்றியுள்ள 4 பக்கங்களின் நீளங்களையும் நாங்கள் கூட்டுறோம். கூட்டினோம்டா 6ஓட 6 கூட்டினோம்டா 12, 12 4 16, 16 16ஓட 4 கூட்டினோம்டா 20 சென்டிமீட்டர். சுற்றளவை அளக்கக்கூடிய அளவு சென்டிமீட்டர். நீளத்தை தான் நாங்கள் சுற்றளவுக்கு சுற்றியுள்ள நீளத்தை தான் கூட்டுறோம். நீளமானது சென்டிமீட்டர்ல தரப்படும் அல்லது மீட்டர்ல தரப்படும். சென்டிமீட்டரில் தரப்படும் போது சுற்றளவு சென்டிமீட்டராக இருக்கும், மீட்டர்ல தரப்படும் பொழுது சுற்றளவு மீட்டராக இருக்கும். ஆகவே பிள்ளைகள், சுற்றளவு அப்படி என்றா என்ன? ஒரு மூடிய தளவுருவை சுற்றியுள்ள பக்கங்களின் நீளங்களின் கூட்டுத்தொகை. ஒரு மூடிய தளவுருவை சுற்றியுள்ள பக்கங்களின் நீளங்களை கூட்டும் பொழுது நாங்கள் சுற்றளவை பெற்றுக்கொள்ளலாம். உதாரணமாக நாங்கள் ஒரு புத்தகம் ஒன்று எடுத்திருக்கிறோம். இந்த புத்தகத்தினுடைய சுற்றளவு அப்படி என்றா என்ன செய்யறது? இந்த புத்தகத்தை சுற்றியுள்ள பக்கங்களின் நீளங்களை அளந்து கூட்டுவோம். நாங்கள் இந்த புத்தகத்தை சுற்றியுள்ள பக்கங்கள நீளங்கள் அளப்போம். அளவு போல பயன்படுத்தி நீளங்களை அளந்து இந்த புத்தகத்தினுடைய சுற்றளவை காணுவோம். நான் நீளத்தை அளக்கிறதுக்காக சென்டிமீட்டர் என்னும் அலகை பயன்படுத்துறேன். அப்ப இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா ஒரு செவ்வக வடிவமான புத்தகம். ஆகவே நாங்கள் 4 பக்கங்களையும் அளக்க வேண்டிய தேவையில்லை. ஒரு நீளத்தை அளப்போம், ஒரு அகலத்தை அளப்போம். இந்த நீளமும் இந்த நீளமும் சமனாக இருக்கும், அகலமும் சமனாக இருக்கும். நீளத்தை அளப்போம். அளக்கிறதுக்கு சென்டிமீட்டர் என்னும் அலகை பயன்படுத்துறேன். பாருங்கோ,
பூஜ்ஜியத்திலிருந்து வச்சிருக்கிறோம். அளக்கும் பொழுது 20 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் 21க்கு கொஞ்சம் குறைவா இருக்கும். சில மில்லிமீட்டர் வரையான அடிமட்டத்தை பயன்படுத்தி கலந்த நீங்கண்டா இன்னும் இலகுவாக இருக்கும். கிட்டத்தட்ட 21 சென்டிமீட்டர் நீளமுடையதாக இருக்குது இந்த புத்தகத்தினுடைய நீளம். 21 சென்டிமீட்டர். இந்த புத்தகத்தினுடைய அகலத்தளக்கம் 14 14.5 சென்டிமீட்டர். 14க்கும் 15க்கும் இடையில 14.5 சென்டிமீட்டர். 14.5 சென்டிமீட்டர் அல்லது அகலம் 14 சென்டிமீட்டர் 5 மில்லிமீட்டர். 14க்கும் 15க்கும் இடையில இருக்குது. இடையில உள்ள பெரிய கோடு. அப்ப 14.5 சென்டிமீட்டர் அல்லது 14க்கும் 15க்கும் இடையில 5வது அந்த பெரிய கோட்டுல இருக்குது. ஆகவே 5 மில்லிமீட்டர். 14 சென்டிமீட்டர் 5 மில்லிமீட்டர் என்று அகலத்தை குறிச்சு கொள்ளுவோம். அப்ப இந்த புத்தகத்தினுடைய சுற்றளவு ஒரு பக்க நீளத்தையும் ஒரு பக்க அகலத்தையும் அளந்திருக்கிறோம். இது ஒரு செவ்வக வடிவமான புத்தகம். ஆகவே 21 சென்டிமீட்டர் சக இன்னும் ஒரு பக்க நீளம் 21 சென்டிமீட்டர். அகலமும் 2 அகல பக்கங்கள் இருக்குது. 14 சென்டிமீட்டர் 5 மில்லிமீட்டர் சக 14 சென்டிமீட்டர் 5 மில்லிமீட்டர். நீளம் 2 நீள பக்கங்கள் இருந்தது அந்த புத்தகத்துக்கு. 2 அகல பக்கங்கள். செவ்வக வடிவமான புத்தகம். 21ஐயும் 21ஐயும் கூட்டணும். அதோட 14 சென்டிமீட்டர் 5 மில்லிமீட்டர் 2 அகல பக்கங்கள். ஆக நாங்கள் 2 முறை எழுதி இருக்கிறோம். இனி கூட்டுவோம். சென்டிமீட்டர் தனியா மில்லிமீட்டர் தனியா எழுதி கூட்டுவோம். 21 இங்கேயும் 21 சென்டிமீட்டர் 5 மில்லிமீட்டர் 14 சென்டிமீட்டர் 5 மில்லிமீட்டர். இதுல மில்லிமீட்டர் இல்லை. பதினான்கு சென்டிமீட்டர் 5 மில்லிமீட்டர் போட்டு நாங்கள் கூட்டுவோம். கூட்டினோம்டா இங்கே 21 சென்டிமீட்டர் மட்டும்தான், மில்லிமீட்டர் இல்லை. இதுலையும் மில்லிமீட்டர் இல்லை. 5 5 10 மில்லிமீட்டர். 10 மில்லிமீட்டர் 10 மில்லிமீட்டர் இதுல வரும். 10 மில்லிமீட்டர் சமன் 1 சென்டிமீட்டர். ஆகவே இந்த 1 சென்டிமீட்டரை நாங்கள் சென்டிமீட்டர் நிரலோட கொண்டு போய் கூட்டலாம். 1 1 2 2 4 6 6 4 10 0 மீதி 1 2 2 4 5 6 7 70 சென்டிமீட்டர். இதுல வளத்தையும் கூட்டினீங்கன்னா 70 சென்டிமீட்டர். இந்த மில்லிமீட்டரை கூட்டும் பொழுது 10 மில்லிமீட்டர் வருது. 10 மில்லிமீட்டர் சமன் 1 சென்டிமீட்டர். ஆகவே இதுல 70 சென்டிமீட்டர், இங்க 1 சென்டிமீட்டர், 71 சென்டிமீட்டர். மொத்தமாக இந்த புத்தகத்தினுடைய சுற்றளவு 71 சென்டிமீட்டர். மில்லிமீட்டர் இல்லை. வந்த 10 மில்லிமீட்டரை நாங்கள் இந்த கொண்டு கூட்டிட்டோம். மில்லிமீட்டர் இல்லை, 71 சென்டிமீட்டர் மட்டும். இதுல இல்லை 0 மில்லிமீட்டர். ஆகவே இந்த புத்தகத்தினுடைய சுற்றளவு 71 சென்டிமீட்டர். அல்லது நீங்கள் இப்படியும் கூட்டலாம். 21ஐயும் 21ஐயும் கூட்டுமோ 42 சென்டிமீட்டர். 2 நீள பக்கங்களையும் கூட்டுமோ 42 சென்டிமீட்டர். அகல பக்கங்கள் 2ஐயும் கூட்டுமோ 14 14 28 சென்டிமீட்டர்.
28 சென்டிமீட்டர், 5 மில்லிமீட்டரும் 5 மில்லிமீட்டரும் 10 மில்லிமீட்டர், 10 மில்லிமீட்டர் 1 சென்டிமீட்டருக்கு சமமானது. ஆகவே 28ஓட 1 கூட்டினீங்கன்னா 29. இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 29 சென்டிமீட்டர். அப்ப மொத்தமாக ரெண்டையும் கூட்டுவோம் 71 சென்டிமீட்டர். இந்த புத்தகத்தினுடைய சுற்றளவு 71 சென்டிமீட்டர் ஆகும். அப்ப சுற்றளவு அப்படி என்றால் நாங்கள் ஒரு மூடிய தளவுருவை சுற்றியுள்ள எல்லா பக்கங்களினதும் கூட்டுத்தொகையைத்தான் சுற்றளவு என்று சொல்லுவோம். சுற்றளவுல நாங்கள் ஒரே வாரம் மாதிரி ஒரே ஒரு கேள்வியை மட்டும் பார்த்துட்டு இந்த பாட அளவுகளை செய்யணும். உருவின் தரப்பட்ட உருவின் சுற்றளவை காண்க. உருவின் சுற்றளவை காண்க. ஒரு உரு ஒரு முக்கோணி ஒன்று தரப்படுகிறது. முக்கோணியின் சுற்றளவு 3 சென்டிமீட்டர். இந்த பக்கத்துல சுற்றளவு இந்த பக்கத்தின நீளம் 4 சென்டிமீட்டர், இந்த பக்கத்தின நீளம் 5 சென்டிமீட்டர். ஒரு முக்கோணியினுடைய சுற்றளவை காண வேணும். அப்ப இந்த முக்கோணியினுடைய சுற்றளவை காண்றதுக்கு இந்த தளவுருவை சுற்றியுள்ள பக்கங்களின் நீளங்களை நாங்கள் கூட்டுவோம். 4 சென்டிமீட்டர் சக 3 சென்டிமீட்டர் சக 5 சென்டிமீட்டர். இவ்வளத்தையும் கூட்டினீங்கன்னா 4 3 12 12 5 17 சென்டிமீட்டர் ஆகும். சுற்றளவு என்னும் போது சுற்றி வர கூட்டுவோம். சுற்றியுள்ள பக்கங்களின் நீளங்களின் கூட்டுத்தொகையை காண்பதுதான் சுற்றளவு காண்பது ஆகும். நான்கு 3 7 7 5 12 சென்டிமீட்டர். 12 சென்டிமீட்டர். சாரி மாற்றிக்கோங்க. அடுத்ததாக இதோட சுற்றளவு என்ன பகுதியோட நீளம் பாடமானது நிறைவுக்கு வருது. இதனுடைய தொடர்ச்சியாக 16வது பாட அலகான திரவ அளவீடுகள். திரவ அளவீடுகள் பற்றி நாங்கள் படிக்கலாம். திரவ அளவீடுகள் அப்படி என்றால் என்ன? அதாவது நாங்கள் அன்றாட வாழ்க்கையில பல்வேறு வகையான திரவங்களை பார்க்கிறோம். அதாவது நாங்கள் கடைக்கு போகும் பொழுது வெவ்வேறு வகையான திரவங்களை வாங்குறோம். கடைக்கு போய் திரவங்கள் என்னும் போது தேங்காய் எண்ணெய், தண்ணி, ஜூஸ், மண்ணெண்ணெய் இப்படியான திரவ பொருட்களை நாங்கள் கடையில போய் வாங்கும் பொழுது என்ன அளவுல நாங்கள் வாங்குறோம். இப்ப நீங்கள் உதாரணமாக கடையில போய் தேங்காய் எண்ணெய் வாங்கும் பொழுது எப்படி கேட்பீங்க? எனக்கு 1 கிலோ தேங்காய் எண்ணெய் தாங்கோ அப்படி கேட்போமா? இல்லை, அப்படி கேட்க மாட்டோம். தேங்காய் எண்ணெய், ஜூஸ், வேற இவ்வாறான
திரவ பொருட்களை வாங்கும் பொழுது நாங்கள் லீட்டர் என்று கேட்போம். 1/2 லிட்டர் தேங்காய் தாங்கோ அல்லது 1/4 லிட்டர் தேங்காய் தாங்கோ, 1.5 லிட்டர் ஜூஸ் தாங்கோ, ஜூஸ் போத்தல் 1.5 லிட்டர் தாங்கோ அப்படி என்று கேட்போம். ஆகவே இந்த திரவங்களை வாங்குறதுக்காக, திரவங்களை அளக்குறதுக்காக பயன்படுத்தப்படும் அளவீடுகளைத்தான் நாங்கள் திரவ அளவீடுகள் என்று சொல்றோம். அப்ப நீங்கள் என்னென்ன அளவுகளை பயன்படுத்தி என்னென்ன அளவீடுகளால் அளந்து திரவங்களை நாங்கள் வாங்குறோம் என்று பார்த்தீங்கன்னா, மில்லி லிட்டர், லிட்டர் திரவங்களை அளப்பதற்காக நாங்கள் 2 பிரதான அளவுகளை பயன்படுத்துகிறோம். அவை மில்லி லிட்டர், லிட்டர். மில்லி லிட்டர், லிட்டர். 400 மில்லி லிட்டர் எண்ணெய் அல்லது 400 மில்லி லிட்டர் ஜூஸ். அதே போல லிட்டர், 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய். வேற என்ன வாங்குறோம் நாங்கள்? ஜூஸ் போத்தல் வாங்குறோம் நாங்கள் 1.5 லிட்டர் ஜூஸ், மண்ணெண்ணெய், பெட்ரோல், இவ்வாறான பால், இவ்வாறான திரவ பொருட்களை வாங்கும் பொழுது 2 பிரதான அலகுகளை பயன்படுத்துகிறோம். 1 மில்லி லிட்டர், இன்னொன்று லிட்டர். திரவங்களை அளப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய அலகுகள் மில்லி லிட்டர், லிட்டர் ஆகும். இந்த மில்லி லிட்டரை நாங்கள் ml, மில்லி லிட்டர் ஆங்கில சிறிய எழுத்துக்களை பயன்படுத்துகிறோம். மில்லி லிட்டர் என்பதனை குறிப்பதற்காக ml என்னும் குறியீட்டினையும், லிட்டர் என்பதனை குறிப்பதற்காக எல், இதுவும் ஆங்கில சிறிய எழுத்து, எல் என்னும் குறியீட்டினையும் நாங்கள் பயன்படுத்துகிறோம். அப்ப இனி நாங்கள் கேள்விகளை செய்யும் போது மில்லி லிட்டர், லிட்டர் என்று இப்படி வார்த்தையாக எழுத மாட்டோம், நான் குறியீட்டை பயன்படுத்தி எழுதி செய்வோம். மில்லி லிட்டர் என்றா ml, லிட்டர் என்றா எல். அடுத்ததாக இந்த திரவங்களை அளக்கக்கூடிய இந்த 2 அலகுகளுக்கும் இடையில உள்ள தொடர்பு. மில்லி லிட்டருக்கும் லிட்டருக்கும் என்ன தொடர்பு? நீளம் பாடத்துல நாங்கள் படிச்ச நாங்கள் மில்லி மீட்டருக்கும் சென்டிமீட்டருக்கும் என்ன தொடர்பு, மீட்டருக்கும் சென்டிமீட்டருக்கும் என்ன தொடர்பு. அதே போல இந்த திரவ அளவீடுகளை அளக்கக்கூடிய இந்த பிரதான 2 அலகுகளையும் இந்த 2 அலகுகளுக்கும் இடையில என்ன தொடர்பு இருக்கு, லிட்டருக்கும் மில்லி லிட்டருக்கும் என்ன தொடர்பு என்று பார்த்தீங்கன்னா, 1000 மில்லி லிட்டர் சமன் 1 லிட்டர். மில்லி லிட்டருக்கும் லிட்டருக்கும் இடையில உள்ள தொடர்பு 1000 மில்லி லிட்டர் சமன் 1 லிட்டர். நீங்கள் இந்த தொடர்பை செய்து பார்க்கலாம். ஒரு 1 லிட்டர் போத்தலை எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக ஒரு 100 மில்லி லிட்டர் போத்தலையும் எடுத்துக்கொள்ளணும். 1 லிட்டர் போத்தல், 100 மில்லி லிட்டர் போத்தல். 2 போத்தலையும் வச்சுக்கொண்டு 100 மில்லி லிட்டர் போத்தலின் மூலமாக இந்த 1 லிட்டர் போத்தலை 100 மில்லி லிட்டர் போத்தல்ல தண்ணியை நிரப்பி இந்த 1 லிட்டர் போத்தலை நாங்கள் நிறைக்கிறோம். நிறைக்கும் பொழுது 100 மில்லி லிட்டர் போத்தலின் மூலமாக 10 தடவைகள் ஊற்றும் போது இந்த 1 லிட்டர் போத்தலானது நிறையும். 100 மில்லி லிட்டர் போத்தலால தண்ணி நிரப்புறம் 1 லிட்டர் போத்தலை நிறைக்கிறதுக்கு. நிறைக்கும் பொழுது இந்த 100 மில்லி லிட்டர் போத்தலின் மூலமாக 10 முறை 10 தடவைகள் தண்ணீரை நாங்கள் ஊற்றும் பொழுதுதான் இந்த 1 லிட்டர் போத்தலானது நிறையும். இதுல இருந்து 100 மில்லி லிட்டர் மாதிரி 10 தடவைகள் தான் 1 லிட்டர். 100 மில்லி லிட்டர் மாதிரி 10 தடவைகள் தான் 1000 மில்லி லிட்டர். 1000 மில்லி லிட்டர் தான் 1 லிட்டர். லிட்டருக்கும் மில்லி லிட்டருக்கும் இடையில உள்ள தொடர்பு 1000 மில்லி லிட்டர் சமன் 1 லிட்டர் ஆகும். இந்த தொடர்பை பயன்படுத்தி நாங்கள் கேள்விகளை செய்யலாம். இந்த தொடர்பை வச்சுக்கொண்டு லிட்டரால தரப்பட்ட திரவ அளவுகளை மில்லி லிட்டருக்கு மாற்றுவோம். மில்லி லிட்டரில் பெறப்பட்ட திரவ அளவுகளை லிட்டருக்கு மாற்றுவோம்.
பாருங்க, ஒரு லிட்டர் சமன் 1000 மில்லி லிட்டர். ஒரு லிட்டருக்கு சமனானது 1000 மில்லி லிட்டர். 2 லிட்டருக்கு சமனானது 2000 மில்லி லிட்டர். ஒரு லிட்டர் சமன் 1000 மில்லி லிட்டர் என்றால் 2 லிட்டர் 2000 மில்லி லிட்டர். 3 லிட்டர் என்றால் 3000 மில்லி லிட்டர். இதே போல 15 லிட்டர் என்ன செய்வோம்? ஒரு லிட்டர் 1000 மில்லி லிட்டர். 2 மில்லி லிட்டர். 3 லிட்டருக்கு 3000 பெருக்கிறோம், 3000 மில்லி லிட்டர். அதே போல 15 லிட்டரை மில்லி லிட்டராக மாற்றும் போது 15ஐ 1000 பெருக்கி மில்லி லிட்டராக மாற்றுவோம். 15ஐ 1000 பெருக்கினோம்டா ஒரு முழுவன் 1000 பெருக்கப்படுது. இந்த முழுவன் எழுதுவோம். எத்தனை பூஜ்ஜியம் இருக்குன்னு பார்ப்போம். 1 2 3 1 2 3 15000. 15 மில்லி லிட்டரால பெருக்கிறோம். 15000 பெருக்கினோம்டா 15000 மில்லி லிட்டர். ஆகவே லிட்டரில் தரப்பட்ட அளவுகளை திரவ அளவுகளை மில்லி லிட்டருக்கு நாங்கள் மாற்றும் போது 1000 பெருக்க வேணும். 1000 பெருக்கி மில்லி லிட்டராக மாற்ற முடியும். ஒரு லிட்டர் சமன் 1000 மில்லி லிட்டர். இந்த தொடர்பை வச்சுக்கொண்டு இதே போல நாங்கள் ஒரு கேள்வி செய்வோம். 2 லிட்டர் 300 மில்லி லிட்டர். 2 லிட்டர் 300 மில்லி லிட்டரை மில்லி லிட்டரில் தருக. 2 லிட்டர் 300 மில்லி லிட்டரை மில்லி லிட்டரில் தருக. 2 லிட்டர் 300 மில்லி லிட்டர் என்பதனை மில்லி லிட்டருக்கு மாற்ற வேணும். லிட்டர்லையும் மில்லி லிட்டர்லையும் இருக்கு. இதை நாங்கள் மில்லி லிட்டர்ல மட்டும் பார மாதிரி மாற்ற போறோம். 2 லிட்டர் 300 மில்லி லிட்டர். அப்ப என்ன செய்வோம்? 2 லிட்டர் 300 மில்லி லிட்டர் என்பதனை நாங்கள் பிரிச்சு எழுதுவோம். லிட்டரும் மில்லி லிட்டரும் பாரம் மாதிரி. 2 லிட்டர் சாக 300 மில்லி லிட்டர். 2 லிட்டரையும் 300 மில்லி லிட்டரையும் சேர்த்து நீங்க தான் என்ன கிடைக்கும்? 2 லிட்டர் 300 மில்லி லிட்டர். ஆகவே நாங்கள் 2 லிட்டரை தனியாகவும் மில்லி லிட்டர் தனியாகவும் பிரிக்கிறோம். இனி விடைய மில்லி லிட்டர்ல கொடுக்க வேணும். இங்க மில்லி லிட்டர் இருக்குது, இதுல மில்லி லிட்டர் இருக்குது, இங்க லிட்டர் இருக்குது. அப்ப நாங்கள் இந்த லிட்டரை மட்டும் மில்லி லிட்டரா மாற்றினோம்டா சரி. விடையானது மில்லி லிட்டருக்கு வந்து 2 லிட்டர்ல எத்தனை மில்லி லிட்டர்? 1 லிட்டர்ல 1000 மில்லி லிட்டர். 2 லிட்டர்ல 2000 மில்லி லிட்டர். 2000 மில்லி லிட்டர். இங்கால இதோட ஒரு 300 மில்லி லிட்டர் வச்சிருப்போம். 2000 லிட்டர் 2000 மில்லி லிட்டர். இங்க ஏற்கனவே ஒரு 300 மில்லி லிட்டர் இருக்கு. 2ஐயும் கூட்டுவோம். 2300 மில்லி லிட்டர். ஆகவே லிட்டர் மில்லி லிட்டரில் தரப்பட்ட அளவீடுகளை 2000 மில்லி லிட்டர் 300 மில்லி லிட்டர் 2ஐயும் கூட்டினோம் என்றால் 2000 மில்லி லிட்டர். இதே போல
இதே போல நம்ம லீட்டரில் தரப்பட்ட அளவுகளை லீட்டரில் தரப்பட்ட திரவ அளவீடுகளை மில்லி லீட்டரில் மாற்றுவதற்கு நாங்கள் 1000 பெருக்க வேண்டும். இனி மில்லி லீட்டரில் தரப்பட்ட திரவ அளவுகளை லீட்டருக்கு மாற்றுவோம். 1000 மில்லி லீட்டர் சமன் 1 லிட்டர். மில்லி லீட்டரில் தரப்பட்ட திரவ அளவுகளை லீட்டருக்கு மாற்றுவோம். 1000 மில்லி லீட்டர் சமன் 1 லிட்டர். அதே போல 2000 மில்லி லீட்டர் சமன் 2 லிட்டர். அப்படியே பார்த்தோம்னா 5000 மில்லி லீட்டர் சமன் 5 லிட்டர். 1000 மில்லி லீட்டர் சமன் 1 லிட்டர் என்றால் 2000 மில்லி லீட்டர் 2 லிட்டர். அதேபோல 5000 மில்லி லீட்டர் என்றால் 5 லிட்டர். அதே போல 18,000 மில்லி லீட்டர். 18,000 மில்லி லீட்டர் என்றால் எத்தனை லிட்டராக இருக்கும்? 18க்குள்ள எத்தனை 1000 இருக்குன்னு பார்த்தீங்க. 18க்குள்ள 1000 எத்தனை முறை இருக்கும்? 18 தடவைகள் இருக்கும். 18 ஆயிரங்கள் இருக்கும். 5000க்குள்ள 5000, 5 லிட்டர். 18,000க்குள்ள எத்தனை ஆயிரங்கள் இருக்குது? 18 ஆயிரங்கள். அப்ப 18 லிட்டர். ஆகவே பாருங்க பிள்ளைகள், மில்லி லீட்டரில் தரப்பட்ட திரவ அளவீடுகளை லீட்டருக்கு மாற்றும் பொழுது நாங்கள் என்ன செய்யறோம்? ஒவ்வொன்றையும் 1000ஆல பிரிக்கிறோம். 2000 மில்லி லீட்டர் என்றால் 2000 1000ஆல பிரிக்கிறோம். இந்த சேவருக்கு இந்த சேவருக்கு சேவருக்கு 2 லிட்டர். அதே போல 5000 மில்லி லீட்டர் என்றால் 5 லிட்டர். 18,000 மில்லி லீட்டர் என்றால் 18 லிட்டர். லீட்டரில் தரப்பட்ட அளவுகளை மில்லி லீட்டரில் தரப்பட்ட அளவுகளை லீட்டரில் மாற்றும் பொழுது நாங்கள் 1000ஆல வகுக்கிறோம். 18,000 மில்லி லீட்டர் என்பதனை லீட்டருக்கு மாற்ற வேணும். 18,000க்குள்ள எத்தனை 1000 இருக்குன்னு பார்க்கிறோம். 18,000 1000ஆல பிரிக்கிறோம். பிரிச்சோம்டா 3 சைவருக்கும் மேலே இருக்கிற 3 சைவருக்கும் கீழே இருக்கிற 3 சைவரும் வெட்டுப்பட்டுரும். 18 லிட்டர். ஆகவே மில்லி லீட்டரில் தரப்பட்ட திரவ அளவீடுகளை லீட்டரில் மாற்றும் பொழுது நாங்கள் என்ன செய்ய வேணும்? 1000ஆல வகுக்க வேணும். மில்லி லீட்டரில் தரப்பட்ட திரவ அளவீடுகளை லீட்டருக்கு மாற்றுவதற்கு 1000ஆல நாங்கள் வகுக்க வேணும். நாங்கள் இதுக்கு ஒரு கேள்வி செய்வோம். 6256 மில்லி லீட்டர் என்பதை லீட்டரில் தருக. லீட்டர் மில்லி லீட்டரில் தருக. லீட்டர் மில்லி லீட்டரில் தருக. 6256 மில்லி லீட்டர் என்பதை லீட்டர் மில்லி லீட்டரில் தருக. நாங்கள் என்ன செய்வோம்? 6256 மில்லி லீட்டர்ல எத்தனை லிட்டரும் எத்தனை மில்லி லீட்டரும் இருக்குது? 6256 மில்லி லீட்டர் சமன் எத்தனை லிட்டர் இருக்குன்னு பார்க்கறதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும்? 1000களாக எத்தனை ஆயிரங்கள் இருக்குன்னு பார்ப்போம். 6256க்குள்ள எத்தனை ஆயிரங்கள் இருக்குது?
ஏனென்றா 1000 மில்லி லிட்டர் 1 லிட்டர். ஆகவே 6256. நாங்கள் என்ன செய்யலாம்? 6256 மில்லி லிட்டரை பிரிச்செழுதுறோம். 6000 மில்லி லிட்டர் சக 256 மில்லி லிட்டர். 6000 மில்லி லிட்டர் சக 256 மில்லி லிட்டர். இனி 1000 மில்லி லிட்டருக்குள்ள 6 லிட்டர் இருக்கும். 6 லிட்டர் சக 256 மில்லி லிட்டர். இரண்டையும் சேர்த்து எழுதுவோம். 6 லிட்டர் 256 மில்லி லிட்டர். 6256 மில்லி லிட்டர் என்பதனை லிட்டர் மில்லி லிட்டரில் தருக. லிட்டர்லையும் பெற வேணும், மில்லி லிட்டர்லையும் பெற வேணும். ஆகவே 6256 முதலாவது பிரிப்போம். 1000 எத்தனை ஆயிரங்கள் இருக்குது என்று பார்த்தீங்கன்னா 6000 இருக்குது. ஆகவே 6000 சக 256. 6000 மில்லி லிட்டருக்குள்ள 6 லிட்டர் இருக்குது. இதோட 256 மில்லி லிட்டர். ரெண்டையும் சேர்த்த 6 லிட்டர் 256 மில்லி லிட்டர். ஆகவே பிள்ளைகள் மில்லி லிட்டர்ல பெறப்பட்ட அளவுகளை லிட்டருக்கு மாற்றுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? 1000ஆல வகுக்க வேண்டும். மில்லி லிட்டரில் பெறப்பட்ட அளவுகளை லிட்டருக்கு மாற்றும் போது 1000ஆல வகுத்து மாற்ற வேண்டும். அல்லது மில்லி லிட்டர் வந்துட்டு லிட்டர் மில்லி லிட்டர்ல கேட்டாலும் உங்களுக்கு எழுத தெரிய வேண்டும். இதுக்குள்ள 6000 இருக்குது, 6000 இருக்குது. ஆகவே 6 லிட்டர். 6000 தவிர்த்து மீதியாக 256 என்பது மில்லி லிட்டர் ஆகும். 6 லிட்டர் 256 மில்லி லிட்டர். அப்ப அந்த திரவ அளவீடுகள்ல லிட்டருக்கும் மில்லி லிட்டருக்கும் இடையில உள்ள தொடர்பை வச்சுக்கொண்டு லிட்டரை மில்லி லிட்டராக மாற்றினோம், மில்லி லிட்டரை லிட்டராக மாற்றினோம். இனி இந்த திரவ அளவீடுகளினுடைய கூட்டல், திரவ அளவீடுகளை கூட்டுவோம். முதலாவதாக மில்லி லிட்டர் வாரமாறு 650 மில்லி லிட்டர் சக 340 மில்லி லிட்டர். திணிவுகள் மில்லி லிட்டர் ஒரே அலகுல தரப்பட்ட திணிவுகளினுடைய கூட்டல். 650 மில்லி லிட்டரையும் 340 மில்லி லிட்டரையும் கூட்டுவோம். 2 மில்லி லிட்டர் மில்லி லிட்டர் என்கிற அலகின் கீழே கூட்டப்படுது. 650 340 ரெண்டையும் கூட்டுவோம். 099 பார்த்தீங்கன்னா 990 மில்லி லிட்டர். ரெண்டையும் கூட்டும் பொழுது 990 மில்லி லிட்டர். மில்லி லிட்டரையும் திரவ அளவீடுகளின் கூட்டல் என்னும் போது இங்கே மில்லி லிட்டர் இங்கே மில்லி லிட்டர் வந்திருக்கு. இலகுவாக மில்லி லிட்டர்லையும் நாங்கள் கூட்டி விடையாக அலகுகளையும் மில்லி லிட்டர் எழுதியிருக்கிறோம். இனியும் லிட்டரும் மில்லி லிட்டரும் வாரம் மாதிரியான திரவ அளவீடுகளுடைய கூட்டல். ஒரு இந்த திரவ அளவீடோட 2 லிட்டர் 750 மில்லி லிட்டர் இந்த அளவீடோட இந்த அளவோட நம்ம கூட்டணும். திரவ அளவீடுகளின் கூட்டல்ல இதையும் கூட்டுறோம். இந்த அளவுடையும் இந்த அளவுடையும் கூட்டும் போது பார்த்தீங்கன்னா இங்க லிட்டரும் மில்லி லிட்டரும் தரப்பட்டிருக்குது. லிட்டரும் மில்லி லிட்டரும் இங்கேயும் லிட்டரும் மில்லி லிட்டரும் தரப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள்
இவ்வாறு கூட்டல் செய்யும் போது தனித்தனியாக அந்த அலகுகளை எழுதி அவற்றுக்கு கீழே கூட்டுவோம். 1 லிட்டர் 450 மில்லி லிட்டர். பாருங்க, லிட்டர்ல 1, 450 மில்லி லிட்டர்ல 450. அடுத்தது இந்த திரவங்களையும் கூட்டுவோம். 2 லிட்டர் 750 மில்லி லிட்டர். ஆகவே 2 லிட்டர் 750 மில்லி லிட்டர். லிட்டருக்கு நேரா 2, மில்லி லிட்டருக்கு நேரா 750. இனி கூட்டுவோம். கூட்டும் போது முதலாவது மில்லி லிட்டரை கூட்டிட்டு பிறகு மில்லி லிட்டரை கூட்டுவோம். 0, 5 - 10 மீதி 1, 5, 5 - 12. பார்க்க நீங்கள் கூட்டும் போது மில்லி லிட்டரை கூட்டும் போது என்ன வருது? 1200 மில்லி லிட்டர் வருது. 1200 மில்லி லிட்டர் நாங்கள் அப்படியே எழுத மாட்டோம். 1200 மில்லி லிட்டர்ல 1 லிட்டரும் 200 மில்லி லிட்டரும் இருக்குது. 1200 மில்லி லிட்டர்ல 1 லிட்டரும் 200 மில்லி லிட்டரும் இருக்குது. ஆகவே மில்லி லிட்டரா வாரதை மட்டும் இங்க எழுதுவோம். 200 1200ல இருக்கிற 1 லிட்டரை தனியா எடுத்து வச்சு இந்த நிரலோட கூட்டுவோம். 1 லிட்டர் எடுத்துட்டீங்கன்னா 200 மில்லி லிட்டர் தான் இருக்குது. அவை 200 மில்லி லிட்டர் இங்க எழுதணும். 1 லிட்டரை நாங்கள் இந்த நிரலுக்கு கொண்டு வந்து கூட்டுவோம். 2ம் 1ம் 2யும் 1யும் கூட்டினீங்கன்னா 3. இங்க ஒரு லிட்டர் இருக்கு, 4 லிட்டர். ஆகவே இந்த திரவங்களை கூட்டும் பொழுது விடையாக என்ன கிடைக்குது? 4 லிட்டர் 200 மில்லி லிட்டர். 4 லிட்டர் 200 மில்லி லிட்டர். இதே போல கூட்டல் வார மாதிரி ஒரு கேள்வி செய்வோம். ஒரு பாத்திரத்தில் 3 லிட்டர் 650 மில்லி லிட்டர், ஒரு பாத்திரத்தில் 3 லிட்டர் 650 மில்லி லிட்டர் நீர் உள்ளது. அதனுள் 2 லிட்டர் 750 மில்லி லிட்டர் நீர் மேலும் சேர்க்கப்படுகிறது. இப்போது பாத்திரத்தில் உள்ள நீரின் அளவு யாது? ஒரு பாத்திரத்தில் 3 லிட்டர் 650 மில்லி லிட்டர் நீர் உள்ளது. அதனுள் 2 லிட்டர் 750 மில்லி லிட்டர் நீர் மேலும் சேர்க்கப்படுகிறது. இப்போது பாத்திரத்தில் உள்ள நீரின் அளவு யாது? அப்ப ஏற்கனவே இந்த அளவான நீர் இருக்குது. இதோட மேலும் 2 லிட்டர் 750 மில்லி லிட்டர் நீரை சேர்க்கும் பொழுது
என்ன செய்யும், நீரின் அளவு கூடும். அளவு ரெண்டு அளவுகளை நாங்கள் கூட்டுவோம். இந்த நீரோட இந்த நீர் சேர்க்கப்படுகிறது. ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேணும், இந்த ரெண்டு திரவ அளவீடுகளையும் கூட்ட வேணும். கூட்டுவோம். இந்த அளவுகளை தனித்தனியாக எழுதி கூட்டுவோம். லிட்டர், மில்லி லிட்டர். முதலாவது திரவ அளவீடு எழுதுவோம். 3 லிட்டர் 650 மில்லி லிட்டர். லிட்டர்ல 3, மில்லி லிட்டர்ல 650. அடுத்ததாக அதோட 2 லிட்டர் 750 மில்லி லிட்டர் நீர் சேர்க்கப்படுகிறது. இதையும் எழுதுவோம். 2 லிட்டர், லிட்டர்ல 2, மில்லி லிட்டர்ல 750. ரெண்டையும் கூட்டுவோம். 0, 10, மீதி 1, 7, 7 மேலும் 14, 1400 மில்லி லிட்டர் வருது. 1400 மில்லி லிட்டர் நாங்கள் எழுத மாட்டோம். 1400 மில்லி லிட்டர்ல 1 லிட்டரும் 400 மில்லி லிட்டரும் இருக்குது. 400 மில்லி லிட்டரை மட்டும் எழுதுவோம். 1 லிட்டரை இங்கால கொண்டு போய் கூட்டுவோம். 3 2 5, 5 3 6. 1 லிட்டரை இங்கால கொண்டு வந்து கூட்டுறோம். 3 2 5, 5 3 6. 6 லிட்டர். ஆகவே இப்போது பாத்திரத்தில் உள்ள நீரின் அளவு 6 லிட்டர் 400 மில்லி லிட்டர் ஆகும். ஆகவே பிள்ளைகள், இந்த திரவ அளவீடுகள் இப்படி பந்தி கேள்வி வரும் பொழுது நாங்கள் இந்த திரவ அளவீடுகளை கூட்ட வேணுமா கழிக்க வேணுமா என்று யோசிச்சு செய்ய வேணும். கேள்வியை வாசிச்சு கூட்ட வேண்டி இருந்தால் இவ்வாறு திரவ அளவுகளை தனித்தனியாக எழுதி கூட்டுவோம். இதே போலதான் நாங்கள் கழிக்கிறதும், திரவ அளவீடுகளின் கழித்தலும் இதே மாதிரி தான். அலகுகளை தனித்தனியாக எழுதி கழிச்சனீங்கன்னா இலகுவாக இருக்கும். இவ்வாறு இந்த திரவ அளவீடுகளினுடைய கூட்டல் தொடர்பான கேள்விகளை நாங்கள் செய்திருக்கிறோம். இதோட நாங்கள் இந்திய வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திப்போம். தேங்க்யூ பிள்ளைகள். சார் நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். Okay, ma'am. 1 minute.